ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் கிச்சனில் எப்படியெல்லாம் நம்ம வேலைகளை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம கிச்சனில் கேஸை மிச்சம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த கிச்சன் டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிச்சனில் வந்து செய்யக்கூடிய முதல் வேலை அடுப்பை வந்து பற்ற வச்சா தான் நம்மளோட வேலை வந்து ஆரம்பிக்க முடியும். ஸோ அந்த அடுப்பை பற்ற வைக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஸை வந்து மிச்சப்படுத்தலாம். அது எப்படின்னா, நம்ம வந்து கேஸை ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைட்டரில் நீங்கள் வந்து பற்ற வைக்கணும். அப்போ வந்து நமக்கு கண்டிப்பாக அந்த கேஸ் வந்து மிச்சமாகும். நம்ம வந்து இப்படி ஆன் பண்ணிவிட்டு சிலிண்டர் வந்து சிம்மில், அதாவது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஆன் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு கேஸ் மிச்சமாகும். நம்ம வந்து ஃபுல்லாக வந்து வச்சுட்டு ஆன் பண்ணும்போது நமக்கு வந்து கேஸ் வந்து செலவாகும். ஸோ இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அடுப்பில் நம்ம சமைக்கக்கூடிய இந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படியே வச்சு சமைக்கும்போது அந்த ஈரம் காயறதுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு கொஞ்சமாக கேஸ் வந்து வீணாகும். அதை தவிர்க்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஒரு காஞ்ச பாத்திரமோ இல்லைன்னா ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு டவலில் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து அந்த பாத்திரம் சூடாயிரும். நமக்கு கேஸுமே மிச்சமாகும், வேலையும் வந்து நமக்கு சுலபமாக முடியும். அதனால் இந்த மாதிரி ஈரமான பாத்திரத்தை யூஸ் பண்ணும்போது அதை வந்து நல்லா காய வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா ஈரத்தை துடைச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப்பு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். காலையில் வந்து நம்ம முதல் செய்யக்கூடிய ஒரு வேலை வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்சறது. பால் காய்ச்சி நம்ம டீ போடுறதா ஃபஸ்ட்டு வேலை. காலையில் வந்து பரபரப்பான வேலைகள் செய்யும்போது கண்டிப்பாக அந்த பால் காய்ச்சும் போது ஒரு சில நேரத்தில் மறந்து விட்டுருவோம். அது வந்து பார்த்திங்கன்னா பொங்கி கீழே போயிடுச்சுன்னா ஒரு சில நேரத்தில் அடுப்பும் ஆஃப் ஆகிடும். நமக்கு வந்து அந்த பர்னரில் வந்து அடுப்பும் வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாலை வந்து நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் வந்து கொதிக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு குளிக்கரண்டி, அதாவது நல்லா ஒரு சுத்தமான குழம்புல யூஸ் பண்ணாத ஒரு குளிக்கரண்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அந்த குளிக்கரண்டி வந்து பாலில் வந்து நீங்கள் போட்டு வச்சுருங்க. பால் வந்து பொங்கி வரும்போது முழுசாக அது கீழே பொங்கி வழியாது. ஸோ இது ஒரு சின்ன டிப், நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ அது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்பை பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. பால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொங்கி வருது. பொங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக வழிஞ்சு கீழே ஊற்றலை. அது அப்படியே திரும்ப வந்து பால் வந்து பொங்குறது வந்து நின்றுது. ஸோ இந்த டிப் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா வந்து காலையில் வந்து வேகமாக நம்ம முதல்ல ஆரம்பிக்கிற வேலையை வந்து பால் காய்ச்சறது தான். ஸோ அதுவே வந்து நமக்கு வந்து காலையில் வந்து நிறைய வேலையை கொடுத்துருச்சு. பால் ஊற்றிடுச்சு அப்படின்னா அடுப்பை க்ளீன் பண்ணணும், கீழே க்ளீன் பண்ணணும். ஸோ அதுவே வந்து நமக்கு வந்து வேலை வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். நம்மளோட சிலிண்டருமே வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த டிப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் தான் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே காய்கறி வச்சுருப்போம். இப்போ வந்து யாருமே வந்து காய்கறி வாங்கி வெளியிலலாம் ஸ்டோர் பண்ணுறதில்ல. தக்காளியிலேருந்து, காய்கறியிலேருந்து, கீரையிலேருந்து, வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ சமைக்கிற நேரத்தில் உடனே வந்து அந்த காய்கறியை வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து நல்லா கூலிங்கோடு எடுத்து நம்ம உடனே சமைக்கிற நேரத்தில் காய்கறி வந்து பார்த்திங்கன்னா அந்த கூலிங்கோடு சமைச்சா சீக்கிரம் வந்து வேகாது. நமக்கு வந்து வேகிறதுக்கு வந்து டைம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சிலிண்டர் வந்து வேஸ்ட் ஆகும். எப்பயுமே நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா அந்த காய்கறியை வந்து எடுத்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வெளியில் வச்சுருங்க. ஸோ அது வந்து நல்ல ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கேஸ் வந்து நமக்கு ஓரளவுக்கு மிச்சமாகும். நமக்கு வந்து இப்போது டெய்லியும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம வந்து கேஸ் மிச்சம் பண்ணோம் அப்படின்னா 30 நாளைக்கு எந்த அளவுக்கு வந்து கேஸ் மிச்சம் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள். ஸோ காய்கறி வந்து எப்போ நீங்கள் சமைச்சாலும் இந்த மாதிரி கீரை சமைச்சாலும் சரி, எடுத்து அதை கட் பண்ணி அலசி நீங்கள் வந்து வெளியில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சமைக்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னா பருப்பு வேக வைப்போம். பருப்பு வேக வைக்கிற நம்ம ஒரு சிலர் நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, குக்கரில் பருப்பு வேக வைக்கிறோம் அப்படின்னா குக்கர்லேயே தண்ணியும் சேர்த்து பருப்பும் சேர்த்து அதை அலசிட்டு அதை வந்து அப்படியே வச்சுருவோம். அந்த மாதிரி பண்ணவே கூடாது. பருப்பு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி, சாம்பாருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரமாவது 1/4 மணி நேரமாவது மினிமம் பருப்பு வந்து ஊறணும். அப்போ தான் வந்து சீக்கிரம் வந்து சாம்பாருக்கு பருப்பு வெந்து வரும். சீக்கிரமும் நமக்கு வந்து கேஸ் வந்து வீணாகாது. நம்ம வந்து கேஸை மிச்சப்படுத்தலாம். இந்த டிப்பு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் வந்து கொடுத்துருங்க. ஸோ பருப்பு வந்து கண்டிப்பாக ஒரு 1/4 மணி நேரமாவது ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து சாம்பாருக்கு வந்து பருப்பு வந்து கலசி போடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வாரத்தில் 1 நாள் 2 நாள் செய்வோம்.
இது ஆல்ரெடி வந்து மீனோ கறியோ வாங்கி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அடுத்த நாள் வந்து இதை சமைக்கும்போது கடைசி நேரத்தில் தான் ஒரு சிலருக்கு நமக்கு ஞாபகம் வரும். அப்போ வந்து அந்த மீனோ கறியை எடுத்து அந்த கூலிங்கோடு நம்ம சமைச்சோம் அப்படின்னா ரொம்ப லேட்டாகவும் ஆகும். நமக்கு வந்து கேஸ் ரொம்ப ரொம்ப வீணாகும். நீங்கள் வந்து அது ரொம்ப ஐஸாகவும் இருக்கும். அதனால் வந்து ஏதாவது நான்வெஜ் சமைக்கிறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அதோட கூலிங் ஃபுல்லாக போயிடும். அதுக்கப்புறம் நம்ம சமைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமும் வெந்துடும், நம்மளோட கேஸும் வந்து மிச்சமாகும். ஸோ இந்த டிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்ப்போம். நம்ம வந்து சமைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சமாக இருக்கணும், காற்றோட்டமாக இருக்கணும், ஜன்னலை திறந்து வச்சு சமைப்போம். ஆனால் அந்த தப்பை மட்டும் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. நம்ம அடுப்புக்கு லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ எங்கே இருந்தாலும் சரி ஜன்னலை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சமைங்க. இப்போ வந்து காற்று அடிக்கிற நேரம் இல்லையா, ஸோ காற்றுல வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு சரியாக எரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ரொம்பவே கேஸ் வந்து வீணாகும். ஸோ அதனால் சமைக்கிற நேரத்தில் மட்டும் ஜன்னலை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சமைங்க. அப்போ தான் நம்மளோட கேஸ் வந்து வீணாகாது, நம்மளால் கேஸ் ஓரளவுக்கு மிச்சம் பண்ண முடியும். ஸோ இந்த டிப்பு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சமைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பு பக்கத்தில் அந்த சமையலுக்கு தேவையான எல்லா பொருட்களும் தயாராக எடுத்து வச்சுக்கணும். வெங்காயம், தக்காளியிலேருந்து, காயிலேருந்து என்னென்ன பொருள் தேவையோ அதை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் சமையலும் ஆயிரும். அது இல்லாமல் இப்போ ஒரு சாம்பார் செய்யணும் அப்படின்னா கடுகு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலையை தேடுறது, அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணிடுறது, வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே தக்காளியை கட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சிம்மில் வச்சு சமைச்சோம் அப்படின்னா கேஸ் வந்து நமக்கு வீணாகும். ஸோ எல்லாமே ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நம்ம சமைச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவும் நம்மளால் சமைக்க முடியும், நமக்கு வந்து கேஸுமே வீணாகாது. ஸோ இந்த ஒரு டிப் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவைப்படும். நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப்பு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எப்பயுமே வந்து சமைக்கிற பாத்திரம் வந்து இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக இருக்கணும். ஸோ அகலமான பாத்திரமாக இருந்தால் தான் நம்ம அடுப்பில் வந்து சமைக்கும்போது அந்த பாத்திரம் ஃபுல்லாமே ஹீட் வந்து சமமாக பரவும். அப்போ தான் வந்து நம்மளோட சமையல் சீக்கிரமாகவும் சிலிண்டர் நமக்கு வேஸ்ட் ஆகாது. பாத்திரம் வந்து குறுகலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த தீ வந்து சும்மா எல்லா இடத்துலையும் பரவாது. நமக்கு வந்து அந்த சமையல் வந்து ரொம்ப லேட்டாகவும் நமக்கு வந்து கேஸுமே ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் எப்போ நம்ம சமைச்சாலும் வந்து நம்ம அகலமான பாத்திரம் கீழே வந்து நல்லா தட்டையாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பாத்திரம் வச்சு சமைங்க. நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கேஸ் வந்து வீணாகாது. ஸோ இது ஒரு சின்ன டிப். கண்டிப்பாக இந்த டிப் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த டிப் என்னான்னு பார்ப்போம். இப்போ வந்து சாம்பாருக்கு நம்ம பருப்பு வேக வைக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து கண்டிப்பாக இந்த தப்பை செய்வீங்க. நீங்களே யோசித்து பாருங்கள். பருப்பும் தண்ணியும் சேர்த்து குக்கரில் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே எடுத்து பருப்பை வந்து வேக வச்சுருவோம். அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா பருப்பும் ஊறி இருக்காது, அந்த தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா சூடாக இருக்காது. ஸோ அதனால் வந்து அந்த பருப்பு வேகிறதுக்கு டைமும் ஆகும், அந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு டைமும் ஆகும். ஸோ அதனால் நமக்கு கேஸ் வந்து நிறையவே வேஸ்ட் ஆகும். ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா குக்கர்லேயா இருந்தாலும் சரி, பாத்திரத்துலையாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து பருப்பு அதுக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே பருப்பை ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி வந்து நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அந்த பருப்பை அலசி போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து சாம்பார் சீக்கிரமும் வெந்துடும், நமக்கு கேஸுமே வந்து வீணாகும், நம்மளோட வேலையும் ஈஸியாக முடியும். அதே போல் தான் வந்து சாதம் வடிக்கிறது, அது குக்கராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பாத்திரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அதாவது சாதமும் தண்ணியும் வந்து நம்ம சேர்த்து வைக்கவே கூடாது. நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரிசியை போடணும். அப்போ தான் வந்து சீக்கிரம் வந்து சாப்பாடு வேகும். அது மட்டும் இல்லாமல் பருப்புக்கு சொன்ன மாதிரி அரிசியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா சாப்பாடு சீக்கிரம் வெந்துடும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு சாதம் வந்து நல்லா வந்து அதிகமாக கொஞ்சம் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அரிசியை வந்து நீங்கள் ஊற வச்சுட்டு சாப்பாடு வந்து செய்யுங்க. ஸோ அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு கண்டிப்பாக வந்து கேஸ் வந்து மிச்சமாகும். ஸோ இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ அதோட எக்ஸ்ட்ரா ஒரு டிப், நான் எப்போயுமே ட்ரை பண்ணுற ஒரு டிப், நான் வந்து ரொம்ப வருஷமாக வந்து செஞ்சிட்ருக்க ஒன்று தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம சாப்பாடு வெந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் சாப்பாட்டுக்கு வந்து தண்ணி பற்றாது. அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து பச்சை தண்ணி ஊற்றுவோம். பச்சை தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா சாதம் குழஞ்சிரும். அதனால் சுடு தண்ணி எடுத்து வச்சு ஊற்றுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பருப்பு வேகும்போது கொஞ்சமாக பருப்பு நல்லா வெந்து வரணும் அப்படின்னா அது கூட ஒரு தேங்காய் கொட்டாங்குச்சியோ இல்லை நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இந்த மாதிரி ஏதாவது சேர்த்திங்க அப்படின்னா
பருப்பு சீக்கிரம் வெந்துடும். அது வேகிறது மட்டும் இல்லாமல் எப்பயுமே சாம்பார் அந்த பருப்பு வேக வச்சோம் அப்படின்னா அது குக்கர் ஃபுல்லாக பொங்கி பார்த்திங்கன்னா அந்த மூடியிலேருந்து வலிஞ்சு ஃபுல்லாக அடுப்பு ஃபுல்லாக தெரிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பருப்பை வேக வச்சிங்க அப்படின்னா அப்படியே விசில் வரும்போது பொங்கி வந்தாலும் அது கீழே ஊற்றாது, மூடி ஃபுல்லாகவுமே ஸ்ப்ரெட் ஆகாது. இது ஒரு சூப்பரான டிப்ஸ். கண்டிப்பாக வந்து எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்போம். பாருங்கள் விசில் வருது, பருப்பு ஆனால் பொங்கி கீழே ஊற்றவே இல்லை. நீங்களே வந்து டைரெக்டாக பார்க்குறீங்க. இது வந்து ரொம்ப நாளாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது தான். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. புதுசாக சமைக்கிறவங்களுக்காக மட்டுமே நான் சொல்கிறேன். தெரிஞ்சவங்க வந்து வீடியோ பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. தெரியாதவங்களுக்கு மட்டும்தான் இது. ஸோ இந்த டிப் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா சாதம் வெந்துட்டுருக்கு. ஸோ சாதம் வெந்துட்டு வேகும்போது வந்து தண்ணி பத்தலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சிலர் வந்து பச்சை தண்ணியை ஊற்றிடுவோம். பச்சை தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா சாப்பாடு வந்து நல்லா கரெக்டாக இருந்தாலும் நம்ம வடிக்கிற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி கோத்த மாதிரி ஆயிரும், சாப்பாடு குலைவாக போயிடும். அதனால் அந்த தப்பை பண்ணாதீங்க. அந்த உலை தண்ணியிலேயே கொஞ்சம் நல்லா கொதிக்கிற தண்ணியை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு வேகும்போது தண்ணி பத்தலை அப்படின்னா அந்த தண்ணியே ஊற்றுங்க. அந்த மாதிரி ஊற்றுனீங்க அப்படின்னா சாதம் குழஞ்சி போகாது, சாப்பாடும் நல்லா விரையாகவும் இருக்கும். இந்த டிப் வந்து எப்பயுமே நான் ஃபாலோ பண்ணுறது தான். பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் இது வரைக்கும் ட்ரை பண்ணலை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த டிப்க்கு ஒரு லைக் போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன டிப் அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து எப்பயுமே நம்ம ஆன் பண்ணிவிட்டு கேஸ் வந்து எரியும் போது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் தான் எரியணும். அது வந்து ரெட்டோ இல்லை ஆரஞ்சோ கலர் மாறி சேஞ்ச் ஆகி எரிஞ்சிச்சு அப்படின்னா பர்னரில் வந்து ஏதோ அடப்பு இருக்குதுன்னு அர்த்தம். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பர்னரை கழட்டிட்டு அதை வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அடப்பு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா நிறைய வந்து கேஸ் வீணாகும். நான் சொன்ன இந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.